விஜய் பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் கடைக்கு போகலான்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ போகிற இடத்துல கரெக்டாக வந்துட்டு அங்கே சாரதாவை பார்க்குறாங்க எதேச்சியா. சாரதாவுக்கும் வந்துட்டு இங்கே குடியிருக்கிறது தெரியாது இந்த ஏரியாவில். அதே போல் சாரதா இங்கே தான் இருக்காங்கிறது வந்துட்டு விஜய்க்கும் தெரியாது. விஜய் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க, அது அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயோட பொண்ணு காவேரி, பா என்னப்பா யாருப்பா கூப்பிட்ற, யாருப்பா அது, அந்த பாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்துட்டு சாரதா வந்துட்டு விஜயை பார்த்தோன்னே, மாப்பிள்ளை தம்பி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அத்தை எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா நான் என்னப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணீங்களா, நீங்கள் வந்துட்டு காவேரி தவறிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிவின் யாருமே என்னை வந்து பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை. இங்கே பாருங்கள் இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் குட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி பொண்ணாது அப்படின்னு சொல்ல, என்னங்க என்னங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் வரல, எனக்கு தான் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டி தவறுனாங்க. பாட்டி தவறுனது கூட நீங்கள் வரவே இல்லை. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் நம்பரு வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னே இருந்துச்சு. யாருக்கிட்டையுமே என்னால் காண்டாக்டே பண்ண முடியல. கொடைக்கானல் வந்து அங்கேருந்து நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன எதுக்காக இப்படி தலைமறைவாக வாழணும்னு எந்த அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் கூட பரவாயில்ல. எதுக்காக நீ வந்துட்டு உங்கள் பேத்தியை கூட நீங்கள் வந்து பார்க்குறக்கு வரல? ஏன் என்னாச்சு? ஏதாவது மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டாங்களா? காவேரி இருக்கிறப்பவே வந்துட்டு பாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு தவறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது கடைசியாக இது சொல்லிட்டு போனாங்களா என்னன்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அத்தை ஏதோ இருக்குது, நீங்கள் காரணம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க, எப்படி கலகலன்னு இருப்பீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுவீங்கல்ல. ஏங்க அத்தை நான் அன்றைக்கெல்லாம் உங்களோட இருக்கிறப்போ, காவேரி இருக்கிறப்போ, உங்களோட இருக்கிறப்பெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு மருமக பையன் மாதிரியே நடந்துட்டேன், பையன் மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்ல, எதுக்கு இப்படி மறைக்கிறீங்க, சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. காவேரியை வந்துட்டு என்னை விட்டு போயிட்டான்னு என்னால் நம்பவே முடியல. இங்கே பாருங்கள் இவ இந்தா உங்கள் பேத்தி பாருங்க, காவேரி மாதிரியே எல்லாமே பண்ணுறா, எல்லா கேள்வியும் காவேரி மாதிரியே கேட்குறா. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னால் இவ பேசுகிறது கேட்குறது எல்லாமே வந்துட்டு காவேரி பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கு உலகமே இப்போ இவ மட்டும்தான். இவளும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணில் தண்ணி வர கலங்கிட்டே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா, எனக்கு மட்டும் மாப்பிள்ளை உங்களை காவேரி பிரித்து வைக்கணும்னு ஆசையாக என்னமோ உங்கள் பாட்டியம்மா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறத பார்த்துட்டு தான், சரி பிரிஞ்சிருந்தால் தான் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஒதுங்கி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு யோசிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. என்ன அத்தை இவ்வளோ கேள்வி கேட்குற, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு குட்டி பாப்பா காவேரி கேட்குறாங்க, அப்பா யாருப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்துட்டு பாட்டிடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியா, அதான் அம்மா இருக்காங்கள உனக்கு, ஆமாம் காவேரி அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அம்மா அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அம்மிச்சியா, எங்க நல்லா இருக்கீங்களா, ஏன் நீ வந்து இத்தனை நாளாக பார்க்கவே இல்லை, எனக்கு நேற்று தான் பர்த்டே கூட முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் ஏன் வரவே இல்லை, எங்களோட தாத்தா மட்டும்தான் பேசுகிறாரு, தாத்தாவோட பாட்டியும் சாமிகிட்ட போயிட்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, யாரும் ஏன் என்னை வந்து பார்க்க வரல, என்னாச்சு, அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு இன்னும் 2 சித்திகளாக இருக்காங்களாமா, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சித்திக்கு ஒரு பாப்பா இருக்காமா, அந்த பாப்பாவை ஏன் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நிறைய கேள்வி கேட்குது. நல்லா பேசுகிறாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியோட ரத்தமாச்சே, காவேரி மாதிரியே பேசுகிறாள்லங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு. காவேரி மேலே எவ்வளோ தூரம் பாசம் அன்பு இருந்தால் இப்படி குழந்தை கூட காவேரின்னு பேர் வச்சுருப்பாப்புல. வாய் காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. உண்மையாலுமே காவேரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கே கூடாது, மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ கரெக்டாக காவேரி அங்கேருந்து வராங்க நடந்து. இதை பார்த்தோன்னே என்ன இதுக்கு பார்க்குறது கனவா நனவா என்னமோ தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து விஜய் பார்க்குறாரு. பார்த்தா சாரதா பின்னாடி காவேரி நடந்து வராங்க. அத்தை காவேரி பின்னாடிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி திரும்பினோன்னு காவேரி வந்துடுறாங்க. அம்மா யார்கிட்டம்மா பேசிகிட்டு இருக்க நீ, ஏம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இது என்னங்க அத்தை உயிரோடு இல்லைன்னு சொன்னாங்க, என்ன எனக்கு உண்மை புரியல, என்ன நடக்குது என்ன சுற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா உடனே வந்துட்டு இங்கே காவேரி குட்டி பாப்பாவும், அப்பா நம்ம ஃபோட்டோவில் பார்த்தா அம்மா மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அம்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜய் ஓடி போய் அப்படியே ஆசையை சந்தோஷமாக சிரிச்சுட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு பேசுகிறாரு. அம்மா யாருமா இவர், என்னை வந்து காவேரி காவேரின்னு பேசுகிறாரு, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை என்னங்க அத்தை காவேரி இப்படி பேசுகிறா, காவேரி தானே இது,
இல்ல காவேரி கூட பொறந்து இன்னொரு ஏதாவது தங்கச்சிக்கு இது இருக்கா? எனக்கு தெரியாம போயிருச்சா? அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. இத கேட்டு, "இல்ல தம்பி அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப சாரதா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம, "என்ன மன்னிச்சிருங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டே அழுறாங்க. "அம்மா நீங்க எதுக்கும்மா இவருக்கு முன்னாடி அழுவுற? யாரும்மா இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடி அது வந்து" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு இப்படி அழற? சொல்லு, சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 வருஷமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்ததெல்லாம் இருந்தா ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னீங்கல்ல. ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க சொல்லலடி அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அத்தை என்னங்க அத்தை நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப என்னதான் நடந்தது? நான் திரும்பி வந்து பார்க்குறப்போ, இவ வீட்ல இல்ல, நீங்களும் இல்ல. யார் என்ன சொன்னா? சொல்லுங்க. எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல தம்பி அது வந்து" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ, "காவேரி நான் தான் உன் வீட்டுக்காரர்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க என்னம்மா இவரு என்னமோ திடீர்னு வந்தாரு, ஹஸ்பண்ட்னா சொல்றாரு, நீ அத பார்த்துட்டு சும்மா நின்னுட்டுருக்க. என்ன ஏதாவது திட்டிவிடுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "திட்டுறக்கு என்னடி இருக்கு? இந்தா எங்க பாப்பா இருக்கல்ல, இவ தான் உன் பொண்ணு பொண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "இவரு தான் உன் வீட்டுக்காரரு. கல்யாணம்லாம் உனக்கு மறந்துருச்சுன்னு சொன்னீல்ல, அந்த காலத்துல தான் நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாண்டி என்ன மன்னிச்சிருங்க 2 பேருமே. அப்படி வந்து சொல்லக்கூடாம பிரிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை என்னங்க அத்தை நடந்தது? சொல்லுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா கேட்குறாங்க. அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. "ஏங்க அத்தை, என்னங்க அத்தை நீங்க? இவ பழசெல்லாம் மறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக நான் மறக்காம இருக்கேனா? இல்ல இவள சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரும் மறக்காம இருக்கமா? நீங்க வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவள என்கிட்டருந்து நீங்க பிரிச்சிருந்திருக்க கூடாது. எங்க பாட்டி, எங்க தாத்தா என்ன வேணா சொல்லியிருந்திருக்கட்டும். அதுக்காக அவள எப்படி என்கிட்டருந்து நீங்க பிரிக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இவ அம்மா பாசம் இல்லாம இந்த காவேரி குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தா தெரியுமா? அவளுக்கு அம்மா பாசம்னா என்னன்னு கூட தெரியல. நேத்து கூட பிறந்த நாள் அப்ப என்ட்ட வந்து கேட்டா, "அம்மா பார்க்கணும் போல இருக்குன்னு" சொல்லிட்டு. அப்படி எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இவ உயிரோட இருந்துமே இவ இல்லைன்னு சொல்லி நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு அழுகாத நாளே கிடையாது. அவ மறந்தா மறந்துட்டு போறா. எனக்கு நினைவுகள்லாம் இருக்குதுல்லங்க. அத்த என் கூட இருக்க இருக்க அவளுக்கும் வந்து பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்படி பிரிச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு புடிச்சு சாரதாவ திட்டுறாங்க. இத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்க காவேரி எதுவுமே பேச முடியாம அப்படியே வாயடைச்சு போய் நின்னுட்டுருக்காங்க. "அம்மா என்னம்மா இதெல்லாம் உண்மைதானாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்டி உண்மைதான்டி. என்னைய மன்னிச்சிடுடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா எதுக்கும்மா இப்படி பண்ண நீயி? இவரு என் மேல எவ்வளோ தூரம் பாசம் வச்சிருந்தா பொண்ணு பேரு கூட காவேரின்னு வச்சிருப்பாரு. எனக்கு இவரு எப்படி நானும் இவரும் வந்துட்டு அன்பா இருந்தோம், பாசமா இருந்தோங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஆனா இவரு உண்மையா இருக்காரு அப்படிங்கிற காவேரிங்கிற இறந்ததா நெனச்ச அந்த காவேரிக்கு உண்மையா இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதும்மா. ஆனா இப்படியெல்லாம் நீ பண்ணியிருந்திருக்க கூடாது. யார் அந்த தாத்தாவும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் அன்னைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வந்தோம்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேல்ல, அங்க இருந்தாங்கல்ல தாத்தாவும் பாட்டி அவிங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அவிங்க நான் கிளம்பி வரப்போ கூட ஒரு மாதிரி பார்த்தாங்களா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற விஜயும், ஒரு விதத்துல நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். எனக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தாத்தாவும் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா வந்துட்டு காவேரி நீ மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லங்க அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காவேரி நீ என் கூட இருந்தீன்னா பழசெல்லாம் உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். சீக்கிரமா உடம்பும் சரியாயிரும். நாம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தம்பி வேண்டாம் தம்பி பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும். வேண்டாம் விடுங்க. அப்படின்னா காவேரி தனியா, நான் தனியா, என் குழந்தை தனியா அப்படி பிரிஞ்சு தான் வாழணுமா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்க அத்த. இத்தன நாளா உண்மை என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துருச்சு. இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும் பரவால்ல. இனிமேல் இவள விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இல்ல நான் அம்மாவெல்லாம் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி காவேரி எப்பவுமே வந்துட்டு உனக்கு மனசு மறந்தாலும் சரி, மறக்கலனாலும் சரி, அம்மாவ மட்டும் எப்பவுமே விட்டுட்டு வரமாட்டாங்க. நான் அம்மாவும் சேர்த்து கூட்டிட்டு வா நம்ம கூட்டு போயிடலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. நம்மலாம் ஒண்ணா இருக்கலாம், ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப தாத்தா வந்து அது முடியாது அப்படின்னு சொல்லி